Holy Spirit. கசப்புகள் மாறும், கசப்புகள் மாறும். வாழ்க்கை நீ கசந்து கொண்டிருக்கிறாய், அவைகளை தேவன் மாற்றுகிறார். Hallelujah. Thank you Jesus. பழைய ஏற்பாட்டு காலத்துல பஸ்காவை அனுசரிக்கிற பொழுது அவங்க ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா கசப்பான கீரையோடு கூட அதை புசிப்பார்கள் அப்படின்றது. அந்த கசப்பை அந்த ஜனம் விழுங்கி விட்டது. எகிப்தின் 400 வருடம் பாடுகள், வேதனைகள், அதை ஒரு ராத்திரியில தேவன் மாற்றினார். வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு திரி அணைகிறது போல எங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரியில ஒரு திரி அணைக்கிறது போல உங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான வருடங்கள் இருந்த சிறையிருப்பை மாற்ற என் தேவனுக்கு ஒரு ராத்திரி போதும். இந்த ராத்திரி உன் சிறையிருப்புகள் மாற்றப்படும், வேதனைகள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில தொங்கின பொழுது 2 விதமான பானங்களை கொடுத்தாங்க. அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெள்ளை போலம் கலந்த ஒரு பானத்தை கொடுத்தாங்க. அது ஒரு பெயின் கில்லர். அதை குடிச்சுட்டா வேதனையே இருக்காது உடம்புல. கொஞ்சம் வலி, கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யும், வலிக்காம இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது யோவான்ல, இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்யலையா, வாங்கவில்லை. அதை எனக்கு வேணான்ச்சாரு. ஏன்னா என் ஜனத்துடைய வேதனையும் வலிகளையும் நான் என்ன செய்யணும், முழுமையா என் சரீரத்திலே சுமந்து தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை போலம் கலந்ததை அவர் வாங்கல, நிராகரிச்சுட்டாரு. ஆனா இன்னொரு இடத்துல அவர் தாகமா இருக்கும்போது ஈசோப்பு தண்டிலே கசப்பு காடியை தோய்த்து நனைத்து கொடுத்தார்கள். ஆனா அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு, ஆமென், இயேசு அந்த கசப்பை உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு பஸ்காவை அனுசரிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசமும் அங்கே அவர் ஏற்படுத்துகிறார். அங்கே கசப்பு இல்லை. அல்லேலூயா. நம்புகிறவர்கள் மட்டும்